இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிசிஎம்பி இன்ட்ரோ இருக்கு. சிசிஎம்பி இன்ட்ரோ அண்ட் ஏஜிஆர்பி. சிசிஎம்பி இன்ட்ரோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேப்பர் இருக்கும். இன்ட்ரோல வந்து இப்போ சிசிஎம்பில 3 பேப்பர்: ரவுட்டு, ஸ்விட்ச், ட்ரபிள் ஷூட். இது இந்த 2 பேப்பரும் கிட்டத்தட்ட சிசிஎன்ஏ மாதிரியே தான் இருக்கும். ஒரு 40 சாய்ஸ் கொஸ்டின், 5 drag and drop இருக்கும், 5 or 7 இருக்கும், 5 42 இருக்கும், இது 5 or 7, 40 or 42. இது வந்து 5 or 7 drag and drop. drag and dropனா மேத்ஸ்ல ஃபாலோ ஆகும். அந்த இது இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட சிசிஎன்ஏல பார்த்தீங்கன்னா என்னது ரிப்புன்னு ஒரு பக்கம் இருக்கும். ரைட் சைடில் வந்து ஏடி வேல்யூ வந்து 110 இருக்கும். ஸோ ரெண்டையும் கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் 3 வந்து சாய்ஸ்க்கு இது சிமுலேஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் ஃபார்மேட். இந்த 2க்கும் நீங்கள் ஒவ்வொரு பேப்பராக எழுதலாம். ஒவ்வொரு பேப்பரும் நீங்கள் எழுதும்போது உங்கள் சிசிஎன்ஏ 3 வருஷத்துக்கு ரெனியூவல் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேர் ரினியூவல் பண்றதுக்காகவே ஒவ்வொரு பேப்பரா எழுதுவாங்க. ஸோ இதுதான் ஃபார்மேட். ட்ரபிள் ஷூட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே டோபாலஜி இருக்கும். ஆனா ஒரு 10 டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஒரே டோபாலஜி 10 டிக்கெட்டு, 10 டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் இருக்கும். அந்த 10க்கும் நீங்க லாக வெரிஃபை பண்ணி ஆன்சர் சூஸ் பண்ணணும்.
நீங்க லாக வெரிஃபை பண்ணாம ஆன்சரை சூஸ் பண்ண முடியாது. 10 டிக்கெட் தானே, 10 வந்து நான் ஆன்சர் கரெக்டா ஞாபகம் இருக்கு, நான் படிச்சுட்டு போயிட்டு அப்படியே நான் லாக வெரிஃபை பண்ணாமலே சூஸ் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லிங்க் டவுன் இருக்குன்னு வைங்களேன். செகண்டுக்கு வந்து ப்ரோட்டோகால் நெய்பர்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகல. எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிக்கெட் வந்து லிங்க் டவுன், ரெண்டாவது வந்து ப்ரோட்டோகால் நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆகல அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க இப்படி படிச்சுட்டு இருப்பீங்க. அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் அதே சைஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், மாறவே மாறாது. நீங்க அங்க போகும்போது ஃபர்ஸ்ட் டிக்கெட் வந்து என்ன ஆயிடும், ப்ரோட்டோகால் நெய்பர்ஷிப் டவுனா இருக்கும். செகண்ட் டிக்கெட் தான் வந்து லிங்க்டின்னா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து லிங்க் டவுனுக்கான ஆன்சரை சூஸ் பண்ணீங்கன்னா தப்பாயிடும். ஸோ ட்ரபிள் ஷூட்டை பொறுத்தவரையும் நீங்க டாப்பர் டிவைஸ் லாகின் இருக்கும், நீங்க போய் லாகின் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து சிசிஎன்பிக்கான ஃபார்மேட். ரிசோர்சஸ் கொஸ்டின் இதுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எங்க எடுக்கிறதுன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி சிமுலேஷனும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது கடைசியா நான் கோர்ஸ் முடியும் போது எங்கெங்கெல்லாம் ரிசோர்சஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம வந்து ஜெனரல் ரவுட்டிங் பார்க்க போறோம். ஓகே, ஜெனரல் ரவுட்டிங் அப்படின்னா அஜி கேக்குதுல்ல? நீங்க தான் மியூட் பண்ண சொன்னீங்க. நான் டவுட் பண்ணிட்டேன், கேக்குதா இல்லையா? ஓகே ஜி, மியூட் பண்ணிக்கோங்க. ஜெனரல் ரவுட்டிங் பார்க்க போறோம். இப்போ வந்து ஷோ ஐபி ரவுட், இதுதான் வந்து இந்த ரவுட்டிங்ல பெஸ்ட் ரவுட்ஸ் எல்லாம் வந்து இந்த மெயின் டாபாலஜில இது ரவுட்ஸ் எல்லாம் பெஸ்ட் ரவுட்டா செலக்ட் ஆகி ரவுட்டிங் டேபிள்ல வருது. அந்த பெஸ்ட் ரவுட்டா செலக்ட் ஆகிறதுக்கு என்ன கேட்டகரி அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரவுட்டிங் டேபிள்ல பெஸ்ட் ரவுட்டிங் டேபிள்ல என்ட்ரி உள்ள போறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் R1 இருக்கு, R2, R3. இப்போ R1க்கு வந்து 3.3.3ன்றது வந்து ரெண்டு பேருமே அட்வர்டைஸ் பண்றாங்கன்னு நினைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்னுதான் சூஸ் பண்ண முடியும், ஒண்ணுதான் வந்து இந்த ரவுட்டிங் டேபிள்ல போகும், ஒண்ணு வந்து பேக்கப்பா வேணா வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம், இந்த R2 R3 டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு, ரெண்டு பேருமே அட்வர்டைஸ் பண்றாங்க. என்ன ஆகும், R1 எப்படி வந்து இந்த 3.3.3 செலக்ட் பண்ணலாம், R2 வந்து /24 அனுப்புறாரு, R3 வந்து /32 அனுப்புறாரு 3.3.3 R1க்கு. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து லாங்கஸ்ட் சப்நெட் மாஸ்க் மேட்ச். அப்படி இருக்கும்போது R3 அனுப்புறவுக்கு தான் நான் பெஸ்டா செலக்ட் பண்ணுவேன். சரி, ஓகே, இது வந்து ஒரு கண்டிஷன். அதுக்கு அடுத்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 32 அனுப்புறாங்க, ஆனா இவரு வந்து OSPF அனுப்புறாரு, இவரு வந்து EIGRP அனுப்புறாரு. அப்ப யார் செலக்ட் பண்றது பெஸ்டா இருக்கும்? அப்படி வரும்போது லாங்கஸ்ட் சப்நெட் மாஸ்க் மேட்ச் ஆகும்போது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லோயர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் AD, ஒவ்வொரு ப்ரோட்டோகால் ஒரு AD வெளியே இருக்கு இல்லையா? ஸோ EIGRPக்கு 90, OSPFக்கு 110. ஸோ அப்ப EIGRP வின் ஆகுது. அப்பையும் R3 தான் வந்து பெஸ்ட் ஆகுது. அதுக்கு அடுத்து இன்னொரு கேஸ் நிறைய இவரும் வந்து EIGRPல தான் போடுறாரு, ஆனா இவரோட லிங்க் காஸ்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்ம முன்னாடி பார்த்தப்ப ஃபாஸ்ட் ஒரு 2 நெட்வொர்க் அட்வர்டைஸ் பண்ணும்போது அந்த ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 10 அப்புறம் லூப் பேக்குக்கு வந்து ஒரு லிங்க் காஸ்ட் இருக்கும். நீங்க ரவுட்டிங் டேபிள் போய் பார்த்தீங்கன்னா AD வேல்யூ /லிங்க் காஸ்ட் தான். எக்ஸாம்பிள்
இதுதான் வந்து ஏடி வேல்யூ, இது வந்து காஸ்ட் வேல்யூ. ஸோ ரெண்டுமே ரெண்டு நெய்பருமே ஒரே லாங்கஸ்ட் மேட்ச் ப்ரிஃபிக்ஸ் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேம் இஏஜிஆர்பி யூஸ் பண்றாங்க அப்படின்னா தேர்ட் கண்டிஷன் வந்து லோயர் காஸ்ட். லோயர் காஸ்ட்ல இஏஜிஆர்பியில யாரு லோயர் காஸ்ட் அனுப்புறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் நீங்க மாடிஃபை பண்ணலாம். R2ல வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 4 எக்ஸஸ் பதிலா ஒரு 4550 இந்த காஸ்ட்ல அனுப்பிச்சாங்கன்னா R1க்கு வந்து அப்ப வந்து R2 தான் பெஸ்ட் ரூட்டா செலக்ட் ஆகி இதுல போகும். இதுதான் வந்து ரவுட்டிங் டேபிள்ல ஒரு என்ட்ரி விளறதுக்கான கிரைட்டீரியா. ஸோ இப்ப நம்ம இஏஜிஆர்பி பார்க்க போறோம். ஓகே, இது கொஞ்சம் இல்லது ரவுட்டிங் டேபிள் ஒரு என்ட்ரி எப்படி விடுறது இந்த கிரைட்டீரியா. இப்ப அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இஏஜிஆர்பி ஓஎஸ்பிஎஃப். முன்னாடியே சொன்ன மாதிரி இஏஜிஆர்பி ரிப்பெல்லாம் வந்து டிஸ்டன்ஸ் வெக்டார் புரோட்டோகால், ஓஎஸ்பிஎஃப் வந்து ஓஎஸ்பிஎஃப் ஐஎஸ்ஐஎஸ் லிங்க் ஸ்டேட் புரோட்டோகால். டிஸ்டன்ஸ் வெக்டார்னா என்னோட நெய்பருக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் அட்வர்டைஸ் பண்ணலாம். will advertise. இதுல வந்து ஹோல் டோபாலஜி எனக்கு தெரியும், என்னோட நெய்பர் தாண்டி என்ன இருக்குன்றது எனக்கு தெரியும். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் R1 R2 R3 3 இருக்கு. இதுல இஏஜிஆர்பி யூஸ் பண்ணோம்னா என்னோட நெய்பருக்கு நான் XYZ நான் அட்வர்டைஸ் பண்றேன். இவர் வந்து ஏபிசி ரெண்டு அதாவது XYZ ரவுட் ஏபிசி வந்து ரெண்டு பக்கம் அட்வர்டைஸ் பண்றாரு. இவர் வந்து டிஇஎஃப் அட்வர்டைஸ் பண்றாரு. இஏஜிஆர்பி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஏன் என்னோட நெய்பர் என்ன சொல்றாரோ அதுதான் நான் பிலீவ் பண்ணுவேன். இந்த லிங்க் பத்தின கவலையெல்லாம் வந்து இவருக்கு போயிடும், அதை பத்தின கவலை எனக்கு கிடையாது. நான் வந்து அவருக்கு XYZ அனுப்புறேன், அவர் வந்து எனக்கு இந்த 3 அனுப்புறாரு, இந்த 3 அனுப்புறாரு. இந்த லிங்க் எவ்வளோ, அந்த காஸ்ட் எவ்வளோ, அதெல்லாம் நெய்பர் சொல்றதுதான் நான் நம்புவேன். அந்த கால்குலேஷன் எல்லாம் வந்து நெய்பருக்கு போயிடும். ஆனா ஓஎஸ்பிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சேம் ஒரு டேட்டா பேஸ்ல தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இஏஜிஆர்பிக்கும் ஓஎஸ்பிஎஃப்கான டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் வெக்டார் புரோட்டோகால்ல எனக்கு என்ன தெரியுமோ அதை நெய்பர் சொல்லுவேன், நெய்பர் சொல்றதை நான் நம்புவேன். லிங்க் ஸ்டேட் புரோட்டோகால்ல எல்லாரும் ஒரு சேம் டோபாலஜில அக்ரி பண்ணணும். எனக்கு வந்து இந்த லிங்கோட காஸ்ட் என்னன்னு முதற்கொண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற இதெல்லாம் இருக்கு. ஸோ இஏஜிஆர்பிலையும் தெரியும், ஆனா அது வந்து இவர் சொல்லி தெரியும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் இயர்ல இருந்ததுன்னா அந்த லிங்க் என்ன, அந்த லிங்கோட காஸ்ட் என்னன்னு அக்ரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மெயின் டிஸ்டன்ஸ் வெக்டாருக்கும் இதுக்கும் ஆன டிஃபரன்ஸ்.
EAGRP வந்து DMEP தான் மேக்ஸிமம் கம்பேட்டபிலிட்டியா இருக்கும். இதுல வந்து MPLS டெக்னாலஜி, மல்டி புரோட்டோகால் லேபிள் ஸ்விட்சிங் அப்படின்னு. ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது இந்த ப்ரோட்டோகால், இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரோட்டோகால். EAGRP எப்படி எனேபிள் பண்றதுன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் வந்து சேமா இருக்கணும். ரெண்டாவது வந்து நெட்வொர்க் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க. அதுக்கு அடுத்தது சப்நெட் மாஸ்க். அதுக்கு அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் வந்து R3ல R1 R2 கனெக்ட் ஆகிற லிங்க்கு வந்து ஐடி கான்ஃபிகர் பண்ண போறேன். இது C1 ஸ்பீச் டைரக்ட் கம்யூனிகேஷனுக்கு உங்களுக்கு வந்து ப்ரோட்டோகால் எதுவும் தேவையில்லை. R3 கம்யூனிகேட் ஆகுது. R1ல இருந்து R3 கம்யூனிகேட் ஆகுது. இது வந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். எந்தெந்த லிங்க் எல்லாம் ஆக்டிவா இருக்கோ அங்கெல்லாம் சென்ட் ஆகும். ரிப்ளை இதுல இருந்து ரிப்ளை எந்தெந்த லிங்க் எல்லாம் கனெக்ட் ஆகுதோ அங்க தான் இருக்காது. ஸோ எனக்கு R2 R1 கூட கம்யூனிகேட் ஆயிருக்கு, R3 இருக்குது. இப்போ நான் அதில் வந்து ரவுட்டிங் ப்ரோட்டோகால் பார்க்குறேன். EAGRP நெட்வொர்க் 1.6.1. இங்கே எனேபிள் பண்ண முடியாது. இங்கே எனேபிள் பண்ணணும். நெகோஷியேட் அப் ஆயிடும். ஓகே, இப்போ EAGRP இது வந்து ஜெனரல் ரவுட்டிங் டேபிள் கரெக்டா. இதுல வந்து நான் எந்த ரூட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்றேன். 1 லேர்ன் பண்றேன். Dனா EAGRP இன்டர்னல் EAGRP. இதை வந்து நான் 1 லேர்ன் பண்றேன், 2 லேர்ன் பண்றேன்,
155.1.12ன்றது 1க்கு 2க்கு நடுவில் இருக்கிற அந்த டிரான்சிஷன். இதுவும் EJRPல இருந்ததால இதையும் நான் லேர்ன் பண்றேன். இது ரெண்டு டைரக்ட்லி கனெக்டட் லிங்க். 1323 டைரக்ட்லி கனெக்டட். ஓகேவா? இது வந்து ஜெனரல் ரவுட்டிங் டேபிள். இந்த ரவுட்டிங் டேபிள் வர்றது மாதிரி EJRP டேபிள் ஒன்று இருக்கு. அதுல பெஸ்டா செலக்ட் ஆகிற ரவுட்டர் தான் வந்து இதுல வரும். ஸோ அந்த டேபிள் எப்படி இருக்கும்? do show IP EJRP topology அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு புரோட்டோகாலுக்கும் தனித்தனி டேபிள் இருக்கு. அதுல பெஸ்டா செலக்ட் ஆகிற ரவுட் தான் வந்து உங்களுக்கு வந்து ரவுட்டிங் டேபிள் வரும். இல்லாட்டி அந்த டோபாலஜி டேபிள்லயே இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோட்ஸ் சேம் அதே ரவுட்டிங் மேல ரவுட்டிங் டேபிள் எப்படி கோட் இருக்கோ அதே மாதிரி இருக்கு. கோட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் டீனா பாசினா பெஸ்ட் ரவுட் ஃபார் பெஸ்ட் ரவுட் டு கோ ஆன் த ரவுட்டிங் டேபிள். ஆக்டிவ்னா என்னோட டேபிள் வச்சிருப்பேன். ஆனா ரவுட்டிங் டேபிள் போக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுதான் டீனிங். ஸோ இப்போ 2-3 வந்து கனெக்டடா இருக்கு. எந்தெந்த லிங்க் எல்லாம் EJRPல எனபிள் ஆயிருக்கோ அது எல்லாமே காட்டும். இப்போ 2-3 கனெக்டடு, 1-3 வந்து கனெக்டடு. இப்போ 1.1 நான் வந்து ஈத்தர்நெட் 1/0 வழியா லேர்ன் பண்றேன். ஈத்தர்நெட் 1/0 அப்படின்றது ஈத்தர்நெட் 1.1 நான் இதுலயே லேர்ன் பண்றேன். 2.2 1/1 வழியா லேர்ன் பண்றேன். 2.2 ஓகே. 1.12 நான் ரெண்டு பக்கம் இருந்து லேர்ன் பண்றேன். ஈத்தர்நெட் 1/0 ஈத்தர்நெட் 1/1. இப்போ ஆக்சுவலா சக்சஸர் ஃபேஸபிள் சக்சஸர் ரெண்டு இருக்கு. இதுல ரெண்டுமே சக்சஸரா இருக்கு. சக்சஸர்னா என்ன, ஃபேஸபிள் சக்சஸர்னா என்ன, FDனா என்ன, ADனா என்ன? இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். இதுல FDன்னு இருக்கு இல்லையா, FDனா என்ன, ADனா என்ன, சக்சஸர்னா என்ன, ஃபேஸபிள் சக்சஸர்னா என்ன, அதை பத்தி பார்க்கலாம். EJRP EJRP சிம்பிளா தான் இருக்கும். இது மேக்ஸிமம் ரொம்ப பெரிய டாபிக் தான் போகாது. OSPs மாதிரி நிறைய சப்மிஷன் இருக்காது. ஓகே, இப்போ FD feasible distance, AD advertised distance. அதுக்கு அடுத்தது FS feasible successor. Successor and feasible successor. Successor. Okay, இப்ப ஒரு நிமிஷம். Okay, இப்ப R1 R2 R3 மூணு இருக்கு. FD அப்படின்றது என்னன்னா, இங்க 3.3.3 வந்து R3ல இருந்து அட்வர்டைஸ் ஆகி R2 வந்து R1 இருக்கு. இப்ப R1ல இருந்து FD அப்படின்றது என்னன்னா, என்னுடைய நோட்ல இருந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்றதுக்கான டிஸ்டன்ஸ் தான் வந்து FD. ஃபார் எக்ஸாம்பிள் 3.3.3 ஃப்ரம் R1, அதுதான் வந்து FD.
எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அது ஒரு மெட்ரிக் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. இல்ல அந்த லிங்க் இருக்கு இல்லையா, இப்போ கிகாபைட்ஸ்னா எஃப்டி வேல்யூ கம்மியா இருக்கும், ஃபாஸ்ட் ஈத்தர்னா எஃப்டி வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். ஏடி அப்படின்றது என்னன்னா என்னுடைய நெய்பர்ல இருந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் R2ல இருந்து இந்த லிங்க் கணக்கு வராது, ஓகேவா. சக்சஸர்ன்றது பெஸ்ட் ரூட் தான் வந்து EIGRPல ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டும் வந்து கிகாபிட் ஈத்தர்நெட்னு வச்சுக்கோங்க. இது வந்து R1 to R3 வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் நான் கனெக்ட் பண்றேன். இது 2 கிகாபிட் வந்து இது ஒரு லிங்கா இருந்தாலும் இது வந்து கிகாபிட்டோட ஸ்லோ, 2 கிகாபிட்டோட ஒரு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் ஸ்லோ. ஸோ என்ன ஆகும், எனக்கு சக்சஸர் வந்து R1 பொறுத்தவரை 3.3.3 வந்து எனக்கு வந்து இது வழியா தான் வரும். இதுதான் வந்து சக்சஸரா வரும். சக்சஸர் வந்து என்ன பார்த்து அப்படின்னா R1, R2, R3, ஓகேவா. feasible successorன்றது பேக்கப் பாத். இன்கேஸ் இந்த 2 லிங்க்ல ஏதாவது ஒரு லிங்க் டவுன் ஆச்சுன்னா நான் வந்து இந்த லிங்க் வழியா ஃபார்வர்ட் பண்ணுவேன். அதுக்காக நான் பேக்கப் பார்த்து நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ லிங்க் டவுன் ஆகும்போது நான் ஷிஃப்ட் பண்ணிப்பேன். அதுதான் வந்து feasible successor. feasible successor nothing but பேக்கப் பாத். பேக்கப் பார்த்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். இப்போ பேக்கப் பாத் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா AD of feasible successor should be less than FD of successor. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சக்சஸர் பத்தி, சக்சஸர்ல எது சக்சஸர் நீங்களே சொல்லுங்க. மியூட் எடுத்துக்கோங்க. இந்த டோபாலஜில எது வந்து சக்சஸர்? சக்சஸர்னா பெஸ்ட் பாசிபிள் ரூட். கரெக்ட். பவர் கட் ஆயிடுச்சா? எப்ப பவர் கட் ஆச்சு? இப்பதானே இல்ல ரொம்ப முன்னாடி ஆயிடுச்சு? ஓகே ஓகே. எதுலையும் பாத்தீங்க ஞாபகம் இருக்கா? EIGRP வந்துச்சா? ரவுட்டிங் டேபிள் அப்புறம் R3 போட்டு EIGRP பத்தி நடத்தினேன். அதுக்கப்புறம் FD, AD, சக்சஸர், feasible சக்சஸர் அது வந்துச்சா? ஓகே, நல்ல இப்பதான் டவுட் வந்து கேது உங்ககிட்ட. அதான் ரெகுலரா கேட்கற மாதிரி கேட்பேன்னா திடீர்னு பதிலே காணும். என்ன அப்படின்னு பார்த்தா பார்ட்டிசிபென்ட் காணும். சரி ஓகே. சரி, மணி ஆல்ரெடி 7:30 ஆயிடுச்சு. EIGRP பார்க்கலாம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். நாளைக்கு 8 மணிக்கு நான் நைட்டு மெசேஜ் பண்றது. நான் நைட்டு இதுவா பண்ணிட்டு அந்த நாளும் பாருங்க. FD, AD, சக்சஸர், feasible சக்சஸர் அது என்னன்னு பாருங்க. அதே மாதிரி R3 வச்சு நீங்க செட் பண்ணி பாருங்க. R1, R2 வச்சு பண்ணிருந்தாங்க, R3 வச்சு செட் பண்ணி பாருங்க.
ஓகே பார்க்கலாம். பை. டேக் கேர்.